உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இயேசுவானவர் இப்ப ஃபெய்த்த பேசுறான். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? மரித்தார் எழுந்தார் பாஸ்டா ஃபியூச்சரா? கடந்த காலமா எதிர்காலமா? மரித்தார் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. கையத்தட்டு விசுவாசிக்கிறோமே. அவர் வருவார் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். கையத்தட்டு. 20 வருஷம் கழிச்சு லைசன்ஸ் என்ன செய்றீங்க? ரெனிவல் பண்றீங்க. அதை பத்தி கொழும்புல பேசிக்கிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாப்ல, அந்த ரெனிவல் கூட திரும்ப 8 போட தெரியுமான்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லையா? உங்க ஹெல்த் கரெக்டா இருக்கா 20 வருஷம் கழிச்சு, உங்க பார்வை கரெக்டா இருக்கான்ற செக்கிங் தானே ஒழிய உனக்கு 8 போட தெரியுமான்ற செக்கிங் கிடையாது. ஏன்னா 8 போட தெரியும் தான் நீ இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டிட்டியே. இப்போ ஐசைட்டு கரெக்டா இருக்கான்னு தான் செக் பண்றாங்க, பண்ணிட்டு கொடுத்துறாங்க திரும்ப. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ ஒரு முறை செய்யப்பட்ட ஒரு வேலை வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு லைசன்ஸ் தரும்னா, ஒரே ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்நாளெல்லாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Faith is always connected with the finished work. Hope is always connected with the future tense. இந்த உலகம் எதிர்காலத்தில் ஒன்று நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. தேவ பிள்ளையோ எனக்காய் ஒன்று நன்றாய் நடந்து முடிந்தது என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம். நம்பிக்கையோடு விசுவாசிப்பதில் என்னென்ற அடுத்து நம்ம பார்த்துருவோம், வாசிப்போம். அடுத்து ஃபெய்த்தை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். விசுவாசம் வர இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் வருது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வருது. 4:11 வாசிக்கும் ரோமர். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு உங்களுக்கு நீதி அடைஞ்சிட்டீங்களா? அடைய போறீங்களா? நீங்கள் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சிலுவையில் அவர் செய்ததை விசுவாசித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் நீதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இனி நீங்கள் அடைய வேண்டிய நீதி என்று ஒன்றும் இங்கே இல்லை. உங்கள் நீதி அடைந்து விட்டீர்கள். அடைந்த நீதி. ஆமென். விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு. ஸோ ஃபெய்த்னு வர்ற எல்லா இடத்துலையும் என்னதான் வருது? பாஸ்ட் டென்ஸ் தான் வருது. நான் பார்த்துட்டேன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதுல வருது? ஃபியூச்சரில் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீ விசுவாசித்தா நாளைக்கு பிழைப்படான்னு அர்த்தம் கிடையாது. அவன் என்ன சொல்றான்? இட்ஸ் அ யூனிவர்சல் ட்ரூத். இட்ஸ் அ ட்ரூத். அவன் பேசுறது என்ன ட்ரூத்னா, நாளைக்கு ஒருத்தன் விசுவாசித்தான்னா தன் விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்வான்? நாளைக்கு அவன் பிழைப்பான். கைத்தட்டு கொடுத்தவருக்கு. இன்னைக்கு விசுவாசத்து நாளைக்கு பிழைக்கிறது சொல்லலை. நாளைக்கு எவன்லாம் விசுவாசிக்க போனா அவன் நாளைக்கு பிழைப்பான். The faith comes in future and the feedback comes in future. The blessing also comes in future. So விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்ங்கிற வார்த்தை, இந்த விசுவாசம் வருது சார், எதிர்காலம் வருது சார் நீங்க சொல்லக்கூடாது. எதிர்காலத்திலே விசுவாசிக்கிறவன் எதிர்காலத்திலே பிழைப்பான். ட்ரூத்தை பற்றி பேசும்போது இப்படி தான் பேசுவாங்க, இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு. ஆனால் விசுவாசம் எப்பொழுதும் கடந்த காலத்தோடு தொடர்புடையதாய் இருக்கிறது. நம்பிக்கையை பற்றி பார்த்தோம், அது எல்லாம் எதிர்காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. விசுவாசத்தை பற்றி பார்த்தோம், அது எல்லாம் கடந்த காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. சில இடங்களில் ஒரே வசனத்தில் ஒரே பேக்கேஜில் நம்பிக்கையை பற்றியும் பேசுகிறான், விசுவாசத்தை பற்றியும் பேசுகிறான். நம்பிக்கை பற்றி பேசும்போது ஃபியூச்சரில் பேசுகிறான், விசுவாசத்தை பற்றி பேசும்போது பாஸ்டில் பேசுகிறான். தெளிவாக இருந்திருக்கிறாங்க அவங்க, ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. நம்ம மக்கள் இடையில கொஞ்சம் குழப்பிட்டாங்க.
ஆனால் தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்ம மறுபடியும் அந்த தெளிவுக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஆமென். இனி இந்த பதங்களை எல்லாம் நாம் அர்த்தத்தோடு பயன்படுத்த ஆரம்பிப்போம். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், கொஞ்சம் வால்யூம் குறைச்சுக்கப்பா. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான நம்பிக்கை அற்றவர்களான அதாவது ஹோப்பு ஸ்கோப்பு நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. மரணம்னு பேசணும்னா நம்பிக்கை பேசுறாரு. ஏன்னா கிறிஸ்து வருவார், நம்பிக்கை பேச போறான். இப்ப வாசிங்க தொடர்ந்து. இயேசுவானவர், இப்ப ஃபெய்த்த பேசுறான். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? மரித்தார் எழுந்தார், பாஸ்டா ஃபியூச்சரா? கடந்த காலமா எதிர்காலமா? மரித்தார் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. கையத்தட்டு விசுவாசிக்கிறோமே. அவர் வருவார் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். கையத்தட்டு நல்லா தட்டுறான். அன்வர் ஆமென். இயேசு மரித்தார் கடந்த காலம், பின்பு உயிர்த்தார் என்று விசுவாசித்திருக்கிறோம். அடுத்து நம்பிக்கை பத்தி பேசுறான். வாசிங்க. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் என்று கொண்டு வருவார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கடைசி வரைக்கும் வாசிங்க. அது ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், எல்லாம் ஃபியூச்சரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபியூச்சர். அடுத்து பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது எல்லாம் எங்க நம்பிக்கைன்றான். எந்த வசனத்தில் சொல்றாரு? 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்க அழாதீங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைனா, அவர் வருவார், நாம் இழந்தவர்களை எல்லாம் கொண்டு வருவார். அப்ப நாம் அவரை சந்திப்போம், நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். இதெல்லாம் நம்பிக்கை. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.